ஆடி மாதத்தில் வரும் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் பராசக்தி அம்மன் அருள் நிறைந்த நாளாக கருதப்படுகிறது. இந்த நாளில் விரதத்தை எப்படி கடைபிடிக்க வேண்டும் தெரியுமா? அதிகாலை பிரம்ம முகூர்த்தத்தில் எழுந்து நீராடி வீட்டை சுத்தம் செய்து பூஜை அறையில் கோலம் போடுங்கள். அம்மனுக்கு மஞ்சள், குங்குமம், செம்பருத்தி அல்லது சிவப்பு நிற மலர்களால் அலங்கரித்து நெய் தீபம் ஏற்றுங்கள். நெய் தீபம் மிகவும் சிறப்பானது. அதன் பின்பு லலிதா சஹஸ்ரநாமம் அல்லது துர்க்கை அஷ்டோத்திரத்தை பாராயணம் செய்யுங்கள். அதன் பின்பு விரதம் இருப்பவர்கள் அன்னையை வேண்டி பூஜை செய்து பின்பு தங்களது உடல்நிலைக்கேற்ப பால், பழம் அல்லது எளிமையான சைவ உணவுகளை உட்கொண்டு விரதத்தை மேற்கொள்ளலாம். பின்பு தங்களால் இயன்றால் சுமங்கலி பெண்களுக்கு மஞ்சள், குங்குமம், வளையல் போன்றவற்றை தானமாக அளிக்கலாம். இல்லையென்றால் அன்னதானம் செய்வது மிகவும் சிறப்பானது. முதல் வெள்ளிக்கிழமை நீங்கள் தவற விட்டுவிட்டால் 2வது வெள்ளிக்கிழமை மாவிளக்கு ஏற்றுங்கள். மாவிளக்கு மிகவும் விசேஷமானது. 2வது வெள்ளிக்கிழமை மாவிளக்கு ஏற்றி பின்பு நாம் மேற்கொள்ள வேண்டிய விரதத்தை நாம் 2வது வெள்ளிக்கிழமையிலிருந்தே தொடங்கலாம். இவ்வாறு பக்தியுடன் அம்மனை வழிபட்டால் குடும்பத்தில் செழிப்பு, மன அமைதி, ஆரோக்கியம் மற்றும் நல்ல முன்னேற்றம் கிடைக்கும். வீட்டில் நெய் தீபம் அல்லது எலுமிச்சை தீபம் ஏற்றி சிவப்பு நிற மலர்களால் அலங்கரித்த அம்மனை வேண்டும் போது நாம் நினைத்த காரியங்கள் கைகூடும். கோவிலுக்கு செல்ல முடியாதவர்கள் வீட்டிலேயே அம்மனை உங்கள் மனதார நிறுத்தி உங்களுடைய வழிபாடுகளை மேற்கொள்ளலாம். நமது பக்தியே சிறந்தது. அம்மன் அருள் உங்கள் இல்லத்தில் என்றும் நிலைக்கட்டும். ஓம் சக்தி. இந்த வீடியோ பிடித்திருந்தால் ஓம் சக்தியை போற்றி என்று கமெண்ட் செய்யுங்கள். இந்த மாதிரியான வீடியோக்களுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.